கருப்பசாமி மாடி நசியனூர் வச்சுப்பா. நசியனூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வாத்தியாருக்கு பர்மனண்ட் ஆகணும். வாத்தியார் வேலை ஆகணும். யார் பார்க்குறா? அதனால் பர்மனண்ட் கருப்பசாமி பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ஆண்டு வந்து பர்மனண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? மொதல் வேலை. அதனால் கருப்பசாமி இப்போ வந்து மதம் மாறி ஒருத்தி கூட்டிகிட்டு போயிட்டாலும் இல்லையா? அதனால் இப்போ வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வந்து பிரித்து விட்டுறணும் அப்படின்னு வந்து கேட்க வந்திருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி பிரித்து விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு 54 கனியில் ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. பாட்டிலு சுருட்டு எனக்கு 54 கனியில் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி எண்ணி 60 நாளில் நான் போனது தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு அவளே உன் பேத்தி திரும்பி வந்தால் போதுமா? கிட்ட வாப்பா. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். முதல் வர வச்சிடறேன். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அது வரைக்கும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? முதல் இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிப்பா. தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி முந்தானியில் பிடி. தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட வரணும். நீ இதே எனக்கு காப்பாற்றணும். கிட்டவா அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கொண்டுட்டு போய் கட்டிடு. சரியா? நான் கருப்பசாமி இன்றைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடவே வரம்போப்பா. 3 கனியை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஊருப்பா திருப்பூர் வச்சுப்பா. என் குதிரை திருப்பூர். ஆமாப்பா. அப்படி சொல்கிறியா? சரி, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி, எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. மகனை வந்து திருத்தி கொடுக்கணும். மகனை திருத்தி கொடுக்கணும். உனக்கு ஓ மகனை திருத்தணுமா? உனக்கு ஓ மகனையும் திருத்தணும். சரி, எல்லாம் போய் காலில் விழுப்பா மறுபடி. அப்படியாப்பா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. சரி, அதனால் சேர்க்க சரியில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறானா அவன் மட்டும் உள்ளவா, மற்றவன் வெளியில் போய் உட்கார். சேர்க்க வந்து சரியில்லை. அதனால் கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வர வரைக்கும் பொறுமையாக விட்டுரு. அதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி ஒரு சில சிக்கல்களை உருவாக்கி அவனுக்கு வந்து கரெக்டான தண்டனையும் கொடுத்து கரெக்டாக புத்தியை தெளிய வச்சு செஞ்சது தப்பு தான் உணர வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் இந்த தேதி வரைக்கும் விட்டுரு. அதுக்குள்ளே எல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நீ இப்போதைக்கு நீ எதுவுமே கண்டுக்க வேண்டாம். அவனுக்கு வந்து உசுறு பயத்தை காட்டணும். அதனால் ஒரு பிரச்சனை வரும்னு உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனையை உருவாக்கி உனக்கு நான் கண்டிப்பாக திருத்தி கொடுத்துறேன். சரியா? இதை மட்டும் மகனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. அதே போல் நமக்கு தொழில் வருமானம் அதே மாதிரி கேட்ட இடத்துல இல்லைங்கம்மா பணம் இதெல்லாம் கருப்பசாமி கிடைக்கணும். அதனால் இன்னொரு 9 நாள் பொறுத்துக்குப்பா. அந்த 9 நாள் முடியறதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து நான் அமைச்சு கொடுத்துறவா. இதை பாங்கா வச்சுக்க. நாளையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். போ அம்மா வசிக்க என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சுப்போ. என் குதிரை தாராபுரம். கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்தோம்ப்பா. அதனால் தண்ணி உனக்கு வற்றாமல் இருந்தால் போதுமாப்பா. நான் அதுதான் கேட்டேன். தண்ணி பத்தாமல் இருந்து உனக்கு நிறைய வந்தால் போதுமா? அதனால் யார் குறுக்கணுனாலும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவை தண்ணி, அவ்வளோதான். உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். இன்றைக்கி உத்தரவு ஆகிப்போச்சு. கிட்டவா. நீ கேட்டதோட தண்ணி பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். வெள்ளாமையிலையும் பிரச்சனை வராது. அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு நிம்மதியாக உனக்கு கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? நான் வந்து உனக்கு மட்டும்தான் உத்தரவு. சரியா? உனக்கு தண்ணி பிரச்சனை தான் உத்தரவாயிருக்கு. அதனால் அவளுக்கு அப்புறம் பார்ப்போம். அதனால் முதல் தண்ணி பிரச்சனை தீர்த்து குடும்பத்தோட சிக்கல் இல்லாமல் வெள்ளாமையும் உருவாக்கி கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சுறேன். போய் காலைல விழுந்துட்டு கொடுப்பா. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி 2 நாளைக்கு 2 அறுத்து போட்டுரு. ஒன்றை நீ பாங்க வச்சுக்க. நீ கேட்டது போல்
அமாவாசை முடிஞ்சு அடுத்த 9 நாள் முடியறதுக்குள்ளே அந்த பிரச்சனை கருப்பசாமி நான் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். சரியா? அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூட வரம்போ அமாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி புதுப்பாளையம் வச்சுப்பா. புதுப்பாளையம் வீடு வேறு அறகுறையாக நிற்கிது. குடும்பத்தையும் கருப்பசாமி நல்லபடியாக சேர்த்து வைக்கணும். எல்லாரையும் கருப்பசாமி சரி பண்ணி தரணும். வீடு கட்டணுமா இல்லையா? கட்டணும். அப்போ ஓடி போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உனக்கு வீட்டு வேலை முடிச்சு கொடுக்கணும். அப்புறம் யாரும் சொன்னபடி கேட்க வைக்கணும், வரணும். அதைத்தான் இப்போ சொன்னேன், சேர்த்தி வைக்கணும்னு. அதனால் அதையும் சேர்த்தி வச்சிடறேன். அதனால் வீட்டு வேலையும் பிரச்சனையை முடிச்சு கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதனால் வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே அவன் நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு நம்ம ஒடியாந்துருவான். அப்படி இருந்தால் போதும்ல. நான் அதனால் கருப்பசாமி சேர்த்தி வாழ வச்சிடறேன். என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? நீ என்ன வாக்கு கொடுத்துட்டு போன? இல்லை அதே மாதிரி கருப்பசாமி என்னோட வாக்கு மாதிரியே உன் வாக்குல இருந்தீங்கன்னா குடும்பத்தையும் சேர்த்து வச்சிருவேன், வீட்டையும் கட்டி கொடுத்துறேன். அந்த இடத்துல ஒரு மனுஷனை உன்னைய மாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன் வாப்பா. ஐப்பசி மாதம் வரைக்கும் பொறுமையாரு. இது வந்து மனைவி சேர வைக்கிறதுக்கு. வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்பு எப்போ அப்படின்னா, சரிப்பா இன்னும் ஒரு 35 நாள் முடியட்டும், அதுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீ வாக்கில் வீட்டு வேலையை ஆரம்பி, மற்றதை நான் பார்த்துக்கிறோம். அப்படி இருந்தால் போதும்ல, கூட வரம்போ. கருப்பசாமி என் குதிரை ராஜபாளையம் வச்சுப்பா. ராஜபாளையம் ஓனரும் இப்போ ஆள்காரன் ஆகிட்டான். அப்படியே இல்லையாப்பா? அதனால் செங்கல் சூளை அது சம்மந்தப்பட்ட தொழில் அதானே. அதனால் நமக்கு வந்து செங்கல் சூளை வச்சுருந்தோம். அதனால் இப்போ தற்காலிகமாக இப்போ நிப்பாட்டி வச்சுட்டு கடனாகி போச்சு. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் நாளைக்கே போய் நீ ஆரம்பிக்கலாம்ப்பா. உனக்கு நான் நல்லபடியாக முதலீடு போடுறதுக்கு வருமானத்தையும் கொடுத்து உனக்கு நல்ல வியாபாரத்தையும் கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றினா போதுமா? போய் என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு. பாட்டில் ஒரு 2 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் நாளையிலேருந்தே நீ போய் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். இப்போ நான் தான் சொன்னேன் உனக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். கிட்டவா நீ கேட்டதோட பொருளாதாரத்துக்கு நாளைக்கு போய் நான் கொடுக்குறத வச்சுட்டு போய் பேசு. எங்கே போனாலும் கருப்பசாமி கேட்ட இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணி தந்துடுறேன். ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். சரியா? 30 நாள் கழித்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு தடை இல்லாமல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். அதில் எந்த இடத்துல இல்லாமல் அமைச்சா போதுமா? எந்திரிச்சு முந்தானி பிடி, இன்னும் முன்னாடி வா. இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி பொருளாதாரம் நானே கொடுத்துட்டேன். என்ன இருந்து உனக்கு தடை இல்லாத கருப்பசாமி வந்து கேட்ட இடத்துல வருமானம் இல்லைங்காமல் கருப்பசாமி 4 மூளைக்கு இதை கொண்டுட்டு போய் 4 மூலையில் வச்சிரு. இந்தா 4 மூளைக்கு தோண்டி உள்ளே வச்சிடணும். கருப்பசாமி எனக்கு தாய் தகப்பனாக இருக்கணும். யார் என்ன சதி பண்ணியிருந்தாலும் சரி எனக்கு தெரியாது, கருப்பசாமி தான் எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி வச்சிரு. சரியா? அதை பாங்காக வச்சுக்க. இதை கொண்டு போய் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டுட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டதோட நாளையிலேருந்து இதுக்கு முயற்சி எடு. வர்ற அம்மாவாசைக்கு வரணும். வர்றதுக்குள்ளேயே உனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் கொஞ்சமாக. அம்மாவாசைக்கு வந்துட்டு போய் நீ ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி அமைச்சா போதும்ல. நாங்கள் அரிப்பம் கூட வரேன் பாப்பா. எவ்வளோக்கு வச்சுருக்க? இப்போதைக்கு அது இருக்கட்டும். சரியா? வியாபாரம் பண்ணுறேன், வருமானத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் திருப்பிடலாம். அது முதல்ல எங்கேயும் போகாது. நாங்கள் இருப்போம் கூடவே இருக்கிறோம். இன்றைக்கே கூட வந்துடும்டா. அதனால் பக்கத்தில் இடைஞ்சல் கொஞ்சம் இருக்குது. இதை கொண்டு 4 பக்கம் வை. இடைஞ்சல் இன்றைக்கே நான் தீர்த்து கொடுத்துறேன். கூடவே வரம்போ எல்லாமே ஆஃப் பண்ணிடுவேன்ப்பா. அம்மாவாசை வர்றதுக்குள்ளே கடன் நெருக்கடி ஆஃப் பண்ணிடுவேன். முதலீடு கிடச்சிரும். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போய் வியாபாரம் பண்ணிடலாம். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. எங்கள் குதிரை திருப்பூர். யார் உடல்நல சரியில்லையா? 4 நாளைக்கு நல்லா இருக்குது, 4 நாளைக்கு சரியில்லை. 4 நாளைக்கு நல்லா இருக்குது, 4 நாளைக்கு சரியில்லையா? அப்படி தானே? சரி. கிட்ட வாப்பா. இந்த இதை குடி. இங்கேருந்து போகும்போதே சரி பண்ணிடலாம். குடி. எல்லாரும் சரி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? அது உனக்கு தெரியுமா? தெரியாது. குடி. அதனால் யாரும் சதி பண்ணினாலும் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். சரியா? உடம்பத்தை வந்துடும். இங்கேருந்து போகும்போதே பகுதி சரியாயிடும். நாளையிலேருந்து முழுசும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா தாராளமாக போகலாம். அதுக்குண்டானது நான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பம் கூடவே வரம்போ.
அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி அப்படி சொல்கிறியா? சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் வச்சு பல்லடம் எது எடுத்தாலுமே தடையா. வீடு கட்டணுமா தடையாக நிற்கிது, பையனுக்கு திருமணம் பண்ணணுமா அதுவும் தடையாக நிற்கிது. அதனால் இடம் விற்கலாம்னு பார்த்தா இடமும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் 3 பேர் ஒரே குடும்பமாப்பா அப்படின்னு அப்படியே போய் காலைல வந்துட்டு போடு. அதனால் கருப்பசாமி திருமணம் சரியா, அதுக்கு உண்டான வழி நான் கருப்பசாமி அதுக்கு முழு முயற்சி எடுத்துட்றேன். அதனால் பண்ணுக்கு காட்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதனால் உனக்கு திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். 2வது அந்த இட பிரச்சனையும் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துறேன். 3வது அந்த வீடு கட்டுற பிரச்சனையும் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் அடுத்த 33 நாளைக்கு மட்டும் பொறுமையாக இருக்கணும். 33 நாள் கழித்து எல்லாம் படிப்படியாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்லது நான் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி 33 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் வந்ததுனாலும் பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் பாரு பார்த்ததில் ஒரே ஸ்ட்ரோக்கில் சரியாக போயிடும். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தப்போ இதை முந்தானியில் படி. இதை திருமணம் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தறேன்னா நல்லபடியா அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். அப்படியா? உடம்பு தொந்தரவெல்லாம் எதுவும் வராதுப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி மன உளைச்சல் தான் பெருசாக இருக்குது. நான் போய் பார்த்ததில் மன உளைச்சல் தான் இருக்குது. உடம்பு தொந்தரவெல்லாம் பெருசாக எங்கள் அண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் இதை குடி. சரிப்பா சரி. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை என்னோடய கவனத்துக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டேன். உனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். 33 நாள் மட்டும் பொறுமையாக இரு சரியா? வர தை மாதம் வரைக்கும் 33 நாள் முடிஞ்சு தை வரைக்கும் உனக்கு எல்லாம் நீ கேட்டதை 2 விஷயத்தை நடத்தி கொடுத்துறேன் சரியா? அப்படி இருந்தால் போதும்ல. நான் தான் சொல்லிட்டேன், நீ கேட்டதை 2 விஷயம் அடுத்தடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும் சரியா? இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்து காப்பாற்றி கொடுத்துறேன். வாப்பா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. தொழிலுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நீ அம்மாவாசைக்கு வா, அதுக்கு நான் சொல்கிறேன். உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வந்தது யார்? அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது, இருந்தாலும் பெருசாக தெரியல. என் கண்ணுக்கு நீ சொல்லு. நான் அதெல்லாம் விட்டுரு, நீ எப்படி இருக்க அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். ஒரு மாதிரியாக இருக்குது, பெருசாக சொல்கிற அளவுக்கு என் கண்ணுக்கு எதுவும் தெரியலப்பா. அதுதான் இப்போ நானும் கூட சொல்லிகிட்ருக்கேன். பக்கத்தில் பண்ணுறானுங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் சூழ்ச்சி வழியில் நிறைய நம்ம மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தெரியும். அதனால் அதிலேருந்து மீண்டு வெளியில் வரணும், வந்து நல்ல முறையாக சந்தோஷபரியமாக வாழணும். அதனால் எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். எல்லாம் கருப்பசாமி உங்கள் அண்ணன் முன்னாடி கொடுப்பேன். உனக்கு உடல்நிலை சரி பண்ணுவோம், அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். இந்த குடி. யார் என்ன பண்ணினாலும் சரி, கருப்பசாமி நான் பார்த்துக்கிறதே சரியா? அதனால் முதல்ல உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துறேன். நீ கேட்டது போல் கருப்பசாமி எல்லாரும் போல் நிம்மதியை நான் வாழணும். 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நீ கேட்டது போல் கருப்பசாமி படிப்படியே சரி பண்ணி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை மட்டும் கொண்டுட்டு வா. அம்மாவாசை முடிஞ்சு அடுத்த 13வது நாள் முடுறதுக்குள்ளே பக்கத்தில் உனக்கு பண்ணணுவனுக்கு நான் கருப்பசாமி கண்ணு முன்னாடி படிப்படியாக உனக்கு தண்டனையை கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூட விரும்பும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பேன். திருப்பூர் அப்படி சொல்கிறியா? சரி, மறுபடியும் காலில் விழுப்பா. நான் தான் அவள் வருவா, அது நிரந்தரம் இல்லை, டெம்பரவரி தானே சொன்னேன். அவள் வருவா, வந்துட்டாளா? போய் காலில் விழுப்பான். தெரியும் எனக்கு வருவா அப்படின்னு முதவே சொன்னது தான். அவள் ஈஸியாக போகக்கூடியவில்லை, வாங்கி தின்னு பழகிட்டான். அப்படி தானே? அப்படிங்கும்போது அது எப்படி ஈஸியாக போவா? அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி நான் கருப்பசாமி அவளை நிரந்தரமாக நிப்பாட்டி கொடுத்து நமக்கு வேணுங்கிறது தேவையை நான் கருப்பசாமி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? அதனால் அம்மாவாசை வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ளே மீண்டும் திரும்பி போனால் அடுத்து வர்றதுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். இந்தான் நான் கருப்பசாமி கூடவே விரும்பும். அதே மாதிரி உனக்கு பொருளாதாரம் எந்த கவலையப்பட வேண்டாம், கருப்பசாமி நான் கூட இருக்கேன், வருமானத்தை கொடுத்துட்றேன். நீ கேட்டதை போல் அந்த இடத்துல போய் உட்கார வச்சிட்றேன். அப்படி இருந்தால் போதும்ல.
கூட வரம்பு. கருப்பசாமி மாடி கணக்கம்பாளையம் வச்சுப்பா. கணக்கம்பாளையம் யாரா? கணக்கம்பாளையம். ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கேன். நம்மளோட பொழப்பே ஏமாறுறது தானே. இன்றைக்கி என்ன புதுசு இல்லையே, அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி, அதனால் நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வாழ்க்கையில் மிச்சம் இருக்குது. மற்றதும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி என்கிட்ட வந்துட்டேன். அதனால் நியாயம் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு. அதனால் ஏமாற்றாமையும் அடுத்தவனை கண்டு பயப்படாமையும் சந்தோஷமரியமாக இருக்கிற கடையில் வியாபாரத்தை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வர வேண்டியதை உனக்கு வர வச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் வாழ வச்சா போதுமாப்பா? போதுமா? உடம்பு தொந்தரவு ஒரு பக்கம் பண்ணுதா இல்லையா? பண்ணுது. ஒருத்தனை கட்டு பயப்படணும், அப்பப்போ பயப்படணும். பயப்படுறேன் இல்லையா? பயப்படுறேன். அதனால் இருக்கிறதெல்லாம் வாங்கி சொட்டிட்டு போயிட்டான். அவனால் முடிஞ்ச வரைக்கும் சொட்டிட்டு போயிட்டான். இப்பவும் காரியம் தேவைன்னா மட்டும்தான் அவன் வருவான். அப்படி இருக்கும்போது உனக்கு அவன் தேவையா? இல்லை போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா, அதனால் அது தேவையே இல்லையப்பா அப்படின்னு கருப்பசாமி உனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நாளையிலேருந்து நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு வச்சிருக்கிற கடையில் உனக்கு வியாபாரத்தை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து நான் நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். உடம்பு தொந்தரவு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் யாராவது எதாவது பண்ணி வச்சுட்டானா? இல்லை எனக்கு நேர காலம் சரியில்லையா என்னான்னு எனக்கு தெரியல. அதனால் உனக்கு நேர காலமெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் ஒரு சூழ்ச்சி வலையில் நீ மாட்டிக்கிட்ட. அதனால் கருப்பசாமி 3 கனி கொடுத்து விட்றேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குழி. சரியா? 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குழி. தேய்ச்சி குளிச்சு அப்படின்னா உடம்பு தொந்தரவு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். என் சகோதரனும் நானும் இப்போ அங்கே தான் இருக்கோம். அதனால் என் சகோதரியும் அங்கே தான் இருக்கா. சகோதரி யார்? சகோதரின்னா உன் சகோதரி இல்லை, என் சகோதரி. யாரை வச்சு வழிபடுற? அதைத்தான் சொன்னேன். என் சகோதரி அங்கே தான் இருக்கா. அதனால் இப்போ பேச முடியாத சூழ்நிலை அவளும் இருக்கா. அப்படிங்கிறதுனால அதை 3 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. இதை கொண்டு 4 அறுத்து போட்டுரு. நாளையிலேருந்து அவளும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருவான். அப்படி வந்துச்சாலே உன்னோட கஷ்டம் தீர்ந்துருச்சுப்பா. அதனால் வர அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. இப்போ இன்ன வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்ட. என் சகோதரி பேச முடியாத இடத்துல இருக்கா. 4 அறுத்து போட்டுரு. அப்புறம் உனக்கு உடம்பு தொந்தரவு. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. சரி, அப்புறம் இப்போ நான் உனக்கு நான் அப்போவே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? வர வேண்டிய இடத்துல வசூல் பண்ணி கொடுத்துறேன். உன்னை நம்பி ஒருத்தன் உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்பப்போ தேவைன்னா பார்த்துட்டு காசையும் வாங்கிட்டு போயிடுவேன். அப்படி இருக்கும்போது கருப்பசாமி உனக்கு அவன் தேவையான்னு உனக்கு முதவே கேட்டேன். அதனால் இந்த 30 நாள் முடியறதுக்குள்ளே அவனையும் கட் பண்ணி விட்டுறேன். உனக்கு தொந்தரவு இல்லாமல் உனக்கு அறவை கஞ்சி நிம்மதியாக குடிக்கிற மாதிரி ஒரு வாய் கொடுத்துறேன். கிட்டவா வர அம்மாவாசிக்கு என்னை பார்த்துட்டு போ. எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும். உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு இதில் வண்டி வாகனங்கள் நல்லா ஓடணும். வண்டி நீ உட்காருப்பா கூப்பிட்றேன். வண்டி வாகனங்கள் நல்லா ஓடணும். அதே போல் எனக்கு வாரிசும் கருப்பசாமி உருவாக்கி தரணும். அதே போல் எந்த சிக்கல் இல்லாமல் நம்ம ஒரு வகை பணத்துக்கு கொண்டு போய் சிக்க வச்சுட்டோம். அந்த பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி தரணும். அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு பணம் கேட்டால் தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உருவாகுது. அதை இல்லாமல் கருப்பசாமி அடுத்த 30 நாள்லேருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துறேன். 2வது வாகனம் தடை இல்லாமல் உனக்கு ரிப்பேர் இல்லாமல் ஓட்டி கொடுத்துறேன். 3வது அந்த தேங்காய் வியாபாரமும் உனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால் நான் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். வருமானத்தை கொடுத்துறேன். ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு கரு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இந்தா இதை வாகனத்தில் வச்சுக்கப்பா. கருப்பை நான் கூடவே வரம்போ. 1-2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்ரு. உன்னை கொண்டு வாகனத்தில் வச்சிரு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா யாரா? கேரளா போய் சின்ன சேலம். அதனால் கருப்பசாமி யார்கிட்ட கேட்கக்கூடாது, யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எல்லார்கிட்ட வாக்குவாதம் பண்ணியாச்சு. சண்டையும் ஆகிப்போச்சு. அதனால் குடும்பத்தில் சிக்கலும் ஆகிப்போச்சு. அதனால் உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி தரணும். அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு வருமானத்துக்கு நீ கேட்டது போல் கருப்பை உனக்கு உருவாக்கி தந்தால் போதுமா? போய் காலண்டோடு. அப்படியே சொல்லிடுறேன்ப்பா. அதனால் உனக்கு என்ன பண்ணணும்? பணம் வேணும். இப்போ பிரச்சனை பணம் தான் பிரச்சனை. எவ்வளோ பணம் வேணும்?
எவ்வளோ கடன் வச்சுருக்க? ஐயாவுக்கு தெரியும், நம்மளுக்கு அது நம்ம என்ன சொல்கிறோம். அப்படின்றியா? சரி, அமாவாசை முடிச்சு அடுத்த 13 நாள் கழிச்சு போ பாரு, அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். சரியா? நீ தானே கேட்டே இல்லையா? கிட்டவா, நீ கேட்டதோடு இப்போ கொடுத்துருக்கேன், இதை போட்டு எடு. நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி யார் யார் பேசினானோ எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்து நான் கருப்பசாமி கண்ணு முன்னாடி அவனை அனுபவிக்க வச்சிடறேன். அதுக்கு தாண்டா நானே சொன்னேன், அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? இது 2 நாளைக்கு அறுத்து மட்டும் கொண்டு போடு. நீ கேட்டது போல் உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் அமாவாசை முடிச்சுட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. முடிச்சுட்டு சரியா? கூடவே வரப்போ நீ கேட்டது நான் அதில் கொடுத்துருக்குறேன். அமாவாசை முடிஞ்சு 13ஆவது நாள் மேலே தான் போய் எடுக்கணும். அமாவாசை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் எடு. அதில் ஒரு வழி பண்ணி கொடுத்துட்றேன். கூடவே வரப்போ நீ கரெக்டான நேரத்துக்கு அங்கே போயிருக்கணும். அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து நீ வந்து காசு உன்னை வாங்க சொல்லிச்சா? சம்மந்திக்காரிக்கிட்ட வாங்கினியா? வாங்கினேன். அதனால் இப்போ உன்னோட மதிப்பு இப்போ இல்லை. அதனால் வளகாப்பும் போட முடியல, முடிஞ்சு வச்சு. அதனால் இன்னும் ஒரு மாதத்தில் குழந்த பிறந்துடும்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு சிவபிரசமாக நான் அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்பு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் வாய்ப்பாளையம் வச்சுப்பேன். என் குதிரை வாய்ப்பாளையம். என்னடா நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, வேலை செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்னு ஒரு குழப்பம். அப்படித்தானப்பா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு பயமாக இருக்குதா? அதனால் உனக்கு உசுருக்கெல்லாம் இன்னும் நாள் நிறைய இருக்குது. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். மருத்துவ செலவு வரணும் அப்படின்னு இருக்குதுன்னு உனக்கு நீ ஏற்கனவே சொன்னேன். கொஞ்சம் கவனமாரு, சரியாயிடும் அப்படின்னு. அதனால் வர ஆடி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆடிக்கு மேலே உனக்கு சுத்தமாக உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு அதே இடத்துல தொழிலும் அமைச்சு கொடுத்து நிம்மதியாக கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? போய் காலையில் வந்துட்டு ஓடு, நீ நில்ல போயிட்டு வந்து. அதனால் நீ மகனை பற்றியும் கவலைப்பட வேணாம், வேலையை பற்றியும் கவலைப்பட வேணாம். வர வேண்டிய பணமும் நமக்கு சீக்கிரமாக வர வச்சு கொடுத்து வேலையும் உனக்கு வந்துடும். சரியா? இந்த மாதம் முடிஞ்சதே அடுத்த மாதத்துலேயே உனக்கு சில்லற வேலை ஒன்று வரும். அது ஆரம்பி அடுத்தடுத்து உனக்கு வேலை வர்ற மாதிரி ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கும் ஹாஸ்பிட்டல் போகாமல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? இப்போ அதுக்குத்தான் சொன்னேன், இந்த வாரம் இந்த மாதம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அவ்வளோதான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. இவ்வளவு நாள் பொறுத்து இல்லை, இந்த ஒரே வாரம் பொறு. அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் கண்ணு முடிச்சுட்டேன். சரியா? கூடவே வரம்போ அதுக்கு நான் கவனக்கு வந்துருச்சுப்பா. அதை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு உத்தரவு இல்லைப்பா, அமாவாசைக்கு மேலே தான். அது வேணால் கொண்டு கொடுத்தா வாங்கிட்டு வா. ஏதாவது ஒரு டைம் சொன்னால் சரின்ட்டு வந்துடு. வேறு எதுவும் பேச வேண்டாம், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக செய்யலாம். உன்னை இழுக்கிறதுக்கு இல்லாமல் நான் பண்ணித்தரேன். இவ்வளவு நாளாக நேரம் சரியில்லை, அதனால் யாருக்கு இடம் கொடுத்தையோ அவன் தான் உனக்கு வேலையும் பண்ணியிருக்கான். உனக்கு யாரை கேட்டு நீ இடம் அவனை கொடுத்த? சரியில்லை. சரி, அது முடிஞ்சு வச்சு. அதனால் உனக்கு அந்த இடமும் திரும்பியெல்லாம் வராது. அதனால் கொடுத்தது தான் பிரச்சனை. அவனால தான் நமக்கும் பிரச்சனையும் கூட. அதனால் நீ பேசியெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. ஆக வேண்டிய காரியம் என்ன? உனக்கு வேலை, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி கடனை கட்டணும், அந்த இடத்துல வேட்டையும் கட்டணும். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூடவே வரப்போ நாளைக்கு கொண்டு கொடுத்தா வாங்கு, இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் கண்டிப்பாக வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனே, வம்பு கட்டாயமாக உன்னோட இருக்கிற இடத்துல உரம்புறக்காரனை வெளியில் அனுப்பணும். போகும்போது ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டு போயிட்டேன், இன்னும் எந்த பிரச்சனையும் வராது. நான் கூட வரணும். ஆமாப்பா, கருப்பசாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னை செக்யூரிட்டி ஆஃபீஸ் வச்சு நடத்தணும். என்ன ஆஃபீஸு? ஆஃபீஸ். அந்த வேலை தானே உன் கணவன் செய்கிறா? அப்படின்னா போய் காலை வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் கருப்பசாமி எனக்கு ஆளும் சரியாக வர்றதில்லை.
அதே மாதிரி வருமானமும் சரியாக வர்றதில்ல, பணமும் இல்லை. அப்படி தானே? அதனால் உனக்கு கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து ஆளும் தங்கி நிற்கிற மாதிரியும் பணமும் கரெக்டாக வர்ற மாதிரியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இரண்டாவது, நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி தரணும். அதனால் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீயா தூக்கி மனையில தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்ட, நீயா அள்ளி போட்டுக்கிட்டீன்னு யார் அள்ளி வச்சா? அதிலேருந்து ஆரம்பித்ததான். அதனால் நீ என்ன பண்ணுற, படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்திடுவேன். இப்போ பகுதி குணப்படுத்தியாச்சு, சரியா? உனக்கே தெரியும், தெரியுமா இல்லையா? அதனால் இன்னும் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியும் கர்ப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்த போதும்ல. முந்தானியை பிடி, 7 நாள் 7 நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே வந்துடணும். 7 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்குள்ள பிரச்சனை இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிடுறேன். கணவருக்கு வந்து அடுத்த வர சொல்கிறேன், சரியா? அவனுக்கு வேலை கொடுப்பேன், வருமானத்தையும் கொடுப்பேன், அந்த கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பேன். ஆனால் அடுத்த வாரம் தான் உத்தரவு. நான் அமைச்சு கொடுத்துறேன், அதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துறேங்க. உனக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவு, உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரம் நான் வந்து பார்ப்பேன்.